OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் ரகுவரன் அப்படின்னு பேரை சொன்ன உடனே அப்படியே உங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்திருக்குமே, உங்கள் உதட்டில் வந்து ஒரு புன்னகை வந்திருக்குமே. ரகுவரன் மேலே நீங்கள் எந்த அளவிற்கு அன்பு, பாசம், மதிப்பு, மரியாதை இதெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். நானும் மிகவும் மதிக்கக்கூடிய அருமையான நடிகர் ரகுவரன் என்னுடைய நெருங்கிய நண்பர். ரகுவரனுக்கு நண்பர் என்பதை தாண்டி அவருடைய பர்சனல் பிஆர்ஓவாக எத்தனையோ வருடங்கள் நான் இருந்திருக்கிறேன். அருகிலேயே இருந்து ரகுவரனுடைய நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருந்தவன். அவர் படங்களில் நடிக்கக்கூடிய காட்சிகளை படப்பிடிப்பு தளத்தில் அருகிலேயே இருந்து பார்த்து கொண்டிருந்தவன். ரகுவரனும் நானும் மணிக்கணக்கில் சென்னையில் இருக்கக்கூடிய நட்சத்திர உணவு விடுதிகளில் அமர்ந்து இரவு நேரம் வரை, நள்ளிரவு 12 மணி வரை கூட பேசியிருக்கிறோம். எத்தனையோ நாட்கள் நாங்கள் இருவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம் என்றால் எவ்வளவோ விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருப்போம். திரைப்படங்களை பற்றி, இலக்கியங்களை பற்றி, நான் மொழிபெயர்த்த இலக்கியங்களை பற்றி மணிக்கணக்கில் கூறிக்கொண்டே இருக்க ரகுவரன் ஆர்வத்துடன் நான் கூறக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருப்பார். இன்று ரகுவரன் இல்லை, நம்மிடமிருந்து விடைபெற்று கொண்டு போய்விட்டார். இப்படிப்பட்ட சூழலில் அவரை பற்றிய சில நினைவுகளை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கே நல்லா தெரியும், ரகுவரன் நடித்த ஒரு திரைப்படம் அண்ணா நகர் முதல் தெரு. அந்த திரைப்படம் ஒரு மலையாள திரைப்படத்தினுடைய தமிழ் வடிவம். காந்தி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் என்ற பெயரில் சித்திக் லால் இயக்கி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற திரைப்படத்தினுடைய தமிழ் வடிவம்தான் அண்ணா நகர் முதல் தெரு. அந்த திரைப்படத்தில் சத்யராஜ், பிரபு, அம்பிகா, ராதா அனைவருமே நடித்திருந்தார்கள். அந்த திரைப்படத்தில் 5 காட்சிகள் மட்டுமே வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் ரகுவரனுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. ரகுவரன் அதில் ஒரு கல்லூரி பேராசிரியராக வருவார். கல்லூரி பேராசிரியராக வரக்கூடிய ரகுவரன் அவருடைய மனைவியை இழந்து, குடும்பத்தை இழந்து, தான் மட்டுமே தனியாக இருந்து கொண்டு இரவு நேரங்களில் மது அருந்திவிட்டு சாலையில் புலம்பிக் கொண்டு உளறி கொண்டு இருக்கக்கூடிய கதாபாத்திரம் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரம். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நுங்கம்பாக்கத்தில் கல்லூரி சாலைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு தெருவில் இரவு நேரங்களில் படமாக்கப்பட்டது. அந்த படமாக்கப்பட்ட காட்சிகளை நான் அருகிலேயே இருந்து பார்த்திருக்கிறேன். ரகுவரனுடன் நேரில் நான் செல்வேன். அப்போது செல்லும்போது ரகுவரன் காரில் போயிட்டு இருக்கும்போதே ரகுவரன் என்கிட்ட சொல்லிட்டே வருவார், சுரா சார் ஒரு விஷயம், இந்த படத்தில் சத்யராஜ் ஆக்ட் பண்ணுறாரு, பிரபு ஆக்ட் பண்ணுறாரு, அம்பிகா, ராதா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி படத்தில் 5 சீன் தான் நான் வருவேன். ஆனால் அந்த படம் முடிஞ்ச பிறகு பாருங்கள், பிரபு பற்றி யாரும் பேச மாட்டாங்க, சத்யராஜை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. ஆல் த பீப்புள் தே வில் டாக் அபவுட் மீ. இது பாருங்கள், நீங்கள் படம் முடிஞ்ச பிறகும் பாருங்கள், படம் திரைக்கு வரும்போதும் பாருங்கள், திரையரங்கில் படத்தை பார்த்துவிட்டு வெளியே வரக்கூடிய மக்கள் என்னை பற்றி பேசுவார்கள், எனக்கு அது நன்றாக தெரியும் அப்படின்னு சொல்லி ரகுவரன் சொல்லுவார். அந்த படத்தை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்றது தெரியாது. அந்த படத்தில் அந்த 5 சீன் தான் ரகுவரன் வருவார்ன்றது சொன்னோம்ல. அந்த இதில் வந்து ரகுவரன் வந்து டெய்லி நைட்டு அப்படியே தண்ணியை போட்டு உளறி அப்படியே வரும். அந்த காலனியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இதை கிட்டத்தட்ட ஒரு தொந்தரவு மாதிரியே நினைப்பாங்க. என்னையா இது 10 மணி ஆச்சுன்னா ஒருத்தன் வந்து இந்த காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கவன் ஒய்ஃபு குழந்தைகளாம் இழந்த ஒரு ஆள் வந்து சரக்கு அடிச்சுட்டு வந்து ரோட்டில் வந்து புலம்பிக்கிட்டு அவர் நமக்கு தூக்கம் இல்லாமல் தவிச்சிட்டு என்ன பண்ணலாம், இது ஒரு பெரிய நியூசன்ஸாக இருக்கே, பேசாமல் போலீஸில் அவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன, எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறானே, இந்த தெருவில் இருக்கக்கூடிய யாருமே தூங்கவே முடியலையே அப்படின்ற மாதிரி நினச்சி எல்லாருமே அப்படியே மனசுக்குள்ளே நினைஞ்சு குமைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ரகுவரன் வந்து தண்ணி அடிச்சுட்டு புலம்புற காட்சியை படத்தில் காமிச்சிட்டே வருவாங்க. ஒரு 3 சீனு அப்படி இப்படின்ற மாதிரி வச்சுங்க. 4வது சீனு ஒரு நாள் நைட்டில் வந்து ரகுவரன் வந்து அவருடைய அந்த தண்ணி அடிச்சுட்டு புலம்புறது அப்படி இப்படின்ற அந்த விஷயத்தில் அது இல்லாமல் போயிடும். படத்தில் வந்து அப்பப்போ வரும் அந்த சீனு, கண்டினியூஸாக வராது. ஏன்னா அதில் சத்யராஜ், பிரபு இவங்க சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் அப்படி இப்படி காமிச்சிட்டு வரும்போது இது ஒரு கேரக்டர் தானே படத்தில், ஆனால் படம் ஃபுல்லாகவே வரும். அப்படி வரும்போது ஒரு நாள் இரவு இந்த குடிகார
பேராசிரியருடைய குரல் வந்து இரவு நேரத்தில் கேட்கவே கேட்காது. அந்த 10 மணி ஆச்சு அப்படின்னாலே அந்த தெருவில் இருக்கக்கூடிய எல்லாருமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் குடிகாரனுடைய அந்த உளறல்லாம் இப்போ கேட்க போகுது, அதை நம்ம கேட்க போகிறோம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு அந்த வாய்ஸே வராது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்து கிடப்பாங்க. 12 மணி ஆன பிறகு கூட வாய்ஸ் வராது. எல்லாருக்குமே என்னென்னா எதையோ ஒன்றை நாம் இழந்து விட்டோமோ என்ற உணர்வு உண்டாக்கி விடும். என்னையா அது, எப்போவுமே நம்ம கேட்டுக்கிட்டு கூடிய அந்த வாய்ஸ் இன்றைக்கெல்லாம் போச்சே, இன்றைக்கி அந்த ஆள் பேசலையே, இன்றைக்கி அந்த ஆள் உளரலையே, தண்ணி அடிச்சுட்டு சலம்புவான், அது ஒன்றுமே கேட்கல இன்றைக்கி, என்னாச்சு அவனுக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கு அடுத்த சீனில் என்னன்னா அந்த கேரக்டர் இறந்துருச்சு. அந்த கல்லூரி பேராசிரியர் மரணத்தை தழுவி விட்டார். அந்த ஆள் இறந்துட்டானா, என்னையா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஏதோ தங்களுடைய சொந்த வீட்டில் யாரோ இறந்து விட்டார்கள் என்ற அளவிற்கு ஃபீல் பண்ணி எல்லாருமே கிட்டத்தட்ட ஆள ஆரம்பிச்சிருவாங்க. என்னையா இது, இவ்வளோ நாள் வரை அந்த ஆள் குரல் இல்லாமல் நம்ம தூங்கினதே கிடையாது, அவன் வாய்ஸை கேட்டு தான் நம்ம தூங்கியிருக்கோம், நேற்று பார்த்தோம்னா அவன் வாய்ஸே வரலை, அந்த ஆள் இன்றைக்கி செத்து போயாச்சு அப்படின்னா இனிமேல் அந்த குரலை நம்ம கேட்கவே முடியாதா, 10 மணி ஆச்சுன்னா அந்த வாய்ஸ் இனிமேல் வரவே வராதா அப்படின்ற மாதிரி மக்கள் நினைப்பார்கள். பிரபுரன் சொன்னது கரெக்ட் தானே. படம் முடிஞ்ச பிறகு வெளியே வரும்போது சத்யராஜை பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ, பிரபு பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ, என்னை பற்றி பேசுவாங்க அப்படின்னு. உண்மை அது. உண்மையாகவே அந்த படம் திரைக்கு வந்த காலகட்டத்தில் மக்கள் ரகுவரனை பற்றி பேசினார்கள். இப்போ கூட அண்ணா நகர் முதல் தெரு படத்தை பற்றி யார்கிட்ட பேசும்போது நான் கேட்பேன், பொதுவாக கேட்பேன், அப்போ சரியே அதில் ரகுவரன் கேரக்டர் எப்படி சார், என்ன சார் இது, அவன் வந்து அந்த குடிகாரனாக வர்றான் சார், அசத்தல் இது சார், அவன் வந்து அப்படியே டெய்லி வந்து அப்படி உளருவான் சார், திடீர்னு பார்த்தா செத்து போன மாரி காமிச்சிட்டாங்க படத்தில், நாங்களாம் படம் பார்க்கும்போது அப்படி ஃபீல் பண்ணிட்டோம் சார், எங்களுக்கு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு சார், என்ன சார் அது உண்மையாகவே படம்னே நினைக்கல சார், உண்மையாகவே லைஃப்லேயே நம்ம இப்படி ஒரு ஆளை பார்த்தோமோ அப்படின்ற மாதிரி ரகுவரன் அந்த அளவுக்கு அருமையாக நடிச்சிருந்தான் சார் அப்படின்ற மாதிரி ஒன்று. இது ஒன்று. ரகுவரனை பற்றி இன்னொரு விஷயம், கலியுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அது பிரபு கதாநாயகனாக நடித்த திரைப்படம். அந்த திரைப்படத்தை ஆனந்தி ஃபிலிம்ஸ் அப்படின்ற நிறுவனம் வந்து தயாரித்திருந்தது. அந்த திரைப்படத்தை இயக்கியவர் கே. சுபாஷ். அந்த திரைப்படத்தின் கதாநாயகியாக நடித்தவர் அமலா. அந்த திரைப்படத்தில் ஒரு இளம் வக்கீல் கதாபாத்திரம் ரகுவரனுக்கு. ரகுவரன் என்கிட்ட சொல்லிக்கிட்டே வர்றார் இந்த படத்தை பற்றி. இதில் வந்து சுபாஷ் வந்து என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி இந்த படத்தில் நடிக்கணும்னு சொல்லி சொன்னார். நான் வந்து அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, சரின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற பேட்டர்னில் இருக்கும்போது ஒரு நாள் சுபாஷும் ரகுவரனும் பேசிகிட்டு இருக்கும்போது நான் பக்கத்தில் தான் இருந்தேன். ஹோட்டல் கன்பத், நுங்கம்பாக்கம் ஹை ரோட், அதான் ரகுவரனுடைய அலுவலகம். அங்கே பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த கதை கேரக்டர் இதெல்லாம் டைரக்டர் கே. சுபாஷ் வந்து ரகுவரன்ட்ட சொல்லிக்கிட்டே வந்தார். ரகுவரன் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு ஃபுல்லாக கதையை கேட்டார், ஃபுல் கேரக்டர் கேட்டார். அதனால சார் இது மாதிரி அமலா வந்து வராங்க, அமலாவை வந்து நீங்கள் ஒன் சைடாக நீங்கள் காதலிக்கிறீங்க, அவங்க வந்து உங்களை காதலிக்கலை, ஆனால் நீங்கள் காதலிக்கிறீங்க, காதலித்து அதை எப்படி சொல்கிறது, அமலாட்டை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அந்த தைரியமே இல்லாமல் மனசுக்குள்ளே அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்கீங்க சார். ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வந்து அந்த காதலை அவங்ககிட்ட சொல்கிறீங்க, அவங்க வந்து அதை நிராகரிச்சிடுறாங்க, அவங்களுக்கு காதலில் தோல்வி கிடச்சிருது அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லிட்டே வந்தார். அப்போ நான் பக்கத்தில் இருக்கேன். அப்போ ரகுவரன் வந்து அவர்கிட்ட சுபாஷ்கிட்ட வந்து, சுபாஷ் வந்து மணிரத்னத்துடைய உதவியாளர், சுரேஷ் அவருடைய பேர், சுபாஷ் சொல்லி மாற்றிக்கிட்டாரு. டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு இருக்கார் இல்லையா, அந்த டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சில் கிருஷ்ணனுடைய மகன் அவர். சுபாஷ்கிட்ட ரகுவரன் கேட்குறப்பல, சுபாஷ்னு இல்லை சுரேஷ் ஒரு விஷயம், கேன் ஐ டெல் எ சஜஷன், கேளுங்க ரகு, என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை இவர் வந்து என்னுடைய கேரக்டர் இருக்கு இல்லையா, அது அப்படியே சாஃப்டாக வந்து ஒன் சைடாக வந்து அமலாவை விரும்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அவங்க வந்து ரிஃப்யூஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த பிளெயினாக அந்த கேரக்டர் இப்படி வந்து அப்படின்றத விட ஒரு சின்ன சேஞ்ச் அந்த கேரக்டர் வச்சா என்ன அப்படின்னு, நார்மலாக இருக்கிறத விட நான் ஒரு திக்குவாயின்ற மாதிரி இப்படி வச்சுறீங்களான்னு, அப்படி வச்சா நல்லா இருக்குமான்னு. படம் ஃபுல்லாகவே நான் சைலண்ட்டாகவே வர்றேன், வந்துக்கிட்டே இருக்க ஒரு ஆள் எனக்கு வந்து திக்குவாய் இருக்குது, படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கே அது தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி வச்சா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி ரகுவரன் கேட்டார். அது சுபாஷுக்கு பிடிச்சிருச்சு. சுபாஷ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரகுவரன் மேலே பெரிய மதிப்பு மரியாதை வரும். என்ன அப்படின்னா அந்த காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய காட்சி அப்படின்றதுல அந்த இடத்துல ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லணும். அப்படி வச்சுங்களேன், ரகுவரன் எப்படி நடிப்பார்ன்றது தெரியுமில்ல. ஐ லவ் யூனா ஃப்ளாட்டாக மற்ற நடிகர்கள் மாதிரி அப்படியே ஃப்ளாட்டாக சொல்ல மாட்டார்ல, அவருக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவ நடிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, இண்டிவிஜுவாலிட்டி. ரகுவரன் வந்து அமலாட்ட வந்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய அந்த காட்சி இருக்குல்ல, ஐ லவ் யூ, அதான் மேட்ரு. ஒரே ஒரு வரி தான் அந்த ஐ லவ் யூன்றத. வேறு நடிகராக இருந்தால் சாதாரணமாக ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க. இவர் அதெல்லாம் இல்லை, அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அவர்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு போகிறப்போ அவருடைய வாய் திக்க ஆரம்பிச்சிடும்.
அப்படி அந்த லவ் யூ அப்படின்றத கூட அதை போட்டு இழுத்தடிச்சு அந்த பேட்டர்னில் சொல்ல முடியாத அளவிற்கு வாய் திக்கி, இது என்ன பிரச்சனை, படத்தினுடைய ஆரம்பத்துலேருந்து இதுவரை ரகுவரனுக்கு இப்படி ஒரு திக்குற குணம் இருக்குது, திக்குற பழக்கம் இருக்குன்றது ஆடியன்ஸுக்கே தெரியாது. முதல் முறையாக அந்த காட்சியில் ரகுவரன் நடிக்கும்போது தான் இவருக்கு திக்கக்கூடிய ஒரு குறைபாடு உடலில் இருக்கிறது என்பதையே நாம் தெரிந்து கொள்கிறோம். அந்த இடத்துல இருந்து ரகுவரன் மேலே நமக்கு ஒரு இனம் புரியாத பரிதாப உணர்ச்சி தோன்ற ஆரம்பித்து விடும். ரகுவரன் கேரக்டர் மேலே நமக்கு ஒரு சிம்பத்தி வந்துடும். சே, என்னையா இது, ஆள் இவ்வளவு அழகாக இருக்கான், இவ்வளோ திறமைசாலியாக இருக்கான், இவன்கிட்ட இப்படி ஒரு சின்ன குறைபாடு இருக்கா, பேச முடியாதா, திக்குவாயா இருக்கான் அப்படின்ற மாதிரி ஆகி இவனுக்கு காதல் தோல்வியா அப்படின்ற மாதிரி வந்து ரகுவரன் மேலே நமக்கு சிம்பத்தி கிரியேட் ஆகிரும். அதுதான் அந்த படத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ரகுவரனை பற்றி அந்த திரைப்படத்தை பார்த்தவர்கள் அனைவருமே பேசினார்கள். இதே போல் இன்னும் ஒரே ஒரு படம், அதையும் சொல்லிடுறேன். என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஃபாசில் இயக்கிய திரைப்படம். அந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்தவர் சத்யராஜ். அந்த திரைப்படத்தில் ரகுவரன் இன்னொரு கதாநாயகனாக நடித்தார், ரேகா கதாநாயகி. அந்த திரைப்படம் தயாரிப்பில் இருந்தபோதே ரகுவரன் என்று சொல்லிட்டே இருப்பார். இந்த படம் முடிஞ்ச பிறகு சுரா சார் பாருங்கள், சத்யராஜ் தான் ஹீரோ, ஆனால் மக்கள் ஃபுல்லாக என்னை பற்றி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அந்த திரைப்படத்தை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்றது தெரியாது. பார்க்காம இருந்தீங்கன்னா யூடியூப்ல எங்கேயாவது இருந்துச்சுன்னா அந்த திரைப்படத்தை இப்போ பாருங்கள். உண்மையாகவே அந்த திரைப்படம் திரைக்கு வந்த பிறகு ரகுவரனை பற்றி தான் அனைவரும் பேசினார்கள். அந்த அளவிற்கு ரகுவரனுடைய இயல்பான நடிப்பு படம் முழுக்க அந்த திரைப்படத்தில் இருந்தது. காலங்கள் கடந்து ஓடிவிட்டன. இத்தனை வருடங்களுக்கு பிறகு அருமையான நடிகரான ரகுவரன் இன்று நம்மிடையே இல்லை. நம்மை விட்டு அவர் பிரிந்து சென்று எத்தனையோ வருடங்கள் ஓடிவிட்டன. இத்தனை வருடங்களுக்கு பிறகு ரகுவரனை பற்றி பேச வேண்டும் என்று முடிவெடுத்த போது அவரிடம் அருகிலேயே இருந்து நான் பார்த்த சம்பவங்களையும் அவர் என்னிடம் நேரடியாக கூறிய விஷயங்களையும் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று உண்மையாகவே நான் விரும்பினேன். அதனால் இந்த விஷயங்களை உங்களிடம் நான் கூறினேன். இந்த விஷயங்களை நீங்கள் கேட்கும்போது ரகுவரன் மீது அளவற்ற மதிப்பு, மரியாதை, அன்பு உங்களுக்கு உண்டாகும் என்று எனக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.